சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 40. பாருங்க, அவருடைய பாகம் 40 வரைக்கும் சொல்ல வச்சிருக்கான். பாருங்க, பகவான் ஐயப்ப அவன் கருணை என்ன என்று சொல்லுது பாருங்க. முருகனை பத்தி சொன்னேன், இன்னைக்கு ஐயப்பனை பத்தி தான் சொல்ல போறேன். ஐயப்பன்னா ஐயமெல்லாம் தீர்ப்பவன் சொல்லுவாங்க. அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறிடும் பன்னிரு கையின் சோதரா, சுவாமியே பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் மன்னன் மகிழும் தேவா, சுவாமியே பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா, பார்வதியாய் அகமகிழும் பாலகனேவா, மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனேவா, மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனேவா, வன்புலி மேல் காட்சி தரும் வல்லலே நிவா, வன்புலி மேல் காட்சி தரும் வல்லலே நிவா. தேவர்களும் உனைப்பணியே காந்தமலையிலே, நீ ஆவலுடன் காட்சி தந்தாய் ஜோதி வடிவிலே. தேவர்களும் உனைப்பணியே காந்தமலையிலே, நீ ஆவலுடன் காட்சி தந்தாய் ஜோதி குருவிலே. சுவாமியே சரணமையப்பா. எதுக்கு இந்த பாட்டு பாடினா, ஐயப்பனை என்ன முதல் வருஷம் அவரு ஜோதியை வந்து நீ சபரிமலைக்கு வரணும்னு ஒன்று அவசியம் கிடையாது, ஜோதி நீ அங்கே வந்து பார்க்கணும், ஜோதி ஸ்வரூபனா உன்கிட்ட இருக்க, அந்த ஜோதியை நான் உனக்கு அருள்பாலிக்கிறேன். அந்த அருள்பாலிக்க அந்த ஜோதி பூஜை, சக்தி பூஜை, அந்த சக்தி வடிவின் பூஜையை நீ இங்க பண்ணி எனக்கு, நான் அங்கிருந்து சபரிமலைந்து உனக்கு இங்க காட்சி தந்து உனக்கு ஜோதி வடிவம் காட்டுறேன்னு ஐயப்பா எனக்கு காட்டினாங்க. அவன் சொன்னபடியே 5 வருஷம் மகர ஜோதியை காட்டினேன். அந்த 2வது வருஷம் மகர ஜோதியை காட்டும் போது பகவான் ஐயப்பன் போட்டோ வச்சுதான் பூஜை பண்ணி பண்றேன். அந்த போட்டோ ஐயப்பன் போட்டோவில், ஐயன் வடிவம் போட்டோவில் போட்டோ மறுபடி ஜோதி ரூபமா காட்சி கொடுத்தாரு. அந்த போட்டோவில் ஜோதியா காட்சி கொடுத்தாரு. அந்த போட்டோவில் என்ன ஒரு அற்புதத்தின் வடிவம் பாருங்க. அதை போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ எடுத்து செல்ல பார்க்கும்போது கண்ணு கலங்கி எழுத நான், பகவானே இது என் தம்பி யோகேஷ் கிட்ட காமிச்சேன், ஃப்ரெண்டு ராகினி கிட்ட காமிச்சேன், எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்கிட்டையும் காட்டினேன் இதனுடைய இதுவை. அதுக்கப்புறம் லாவண்யாக்கா கிட்டேருந்து காமிச்சேன். ஏன்னா அதனுடைய வடிவம், சக்தியின் வடிவம் பெருசு பாருங்க. தேவர்களும் முனிவர்களும் ஆவலுடன் காட்சி தந்தாய் அந்த காத்து கிடக்குறாங்க காந்தமலை ஜோதியில அவருடைய ஜோதியை காக்க. ஆனா அந்த ஜோதி வடிவம் இந்த பிள்ளையை தேடி காட்சி கொடுக்கிறான் பகவான் அதிபன். தேவர்களும் முனிவர்களும் காத்து கிடக்குறாங்க அந்த காந்தமலையை ஜோதியை காண. அந்த ஜோதிஷ ரூபன் எனக்கு காட்சி கொடுக்க நான் என்ன புண்ணியம் செய்தேனோ பகவானே ஐயப்பா, உண்மை என்ன சொல்லுவனே தெரியல. என்ன ஆனந்தத்துல கண்ணீர்ல அழ வச்சு நாங்க பாக்குறான், ஆனந்த கண்ணீர்ல அழ வச்சு பாக்குறாங்க ஐயப்பன். கஷ்டத்துல என்ன அழ வச்சதோட ஆனந்த கண்ணீர்ல அழ வச்சுதான் பகவான் ஐயப்பன். சத்தியமான ரூபன் அவன், சத்திய வாசன் அவன், ஜோதிஷ ரூபன், ஜோதி வடிவ கொண்டவன். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.